Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கீர்த்தியோட பர்த்டே vlog தான் பார்க்க போறோம். ஸோ கரெக்டாக டைம் வந்து 11 o'clock ஆகுது, நைட் 11 o'clock. ஸோ 12 o'clock வந்துட்டு பர்த்டே கேக் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு கீர்த்தியை கிளம்ப சொல்லியிருக்கேன். எங்கே போகிறோன்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி கடைக்கு போகலாம், சும்மா 12 o'clock வெளில போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு போய் கேக் கட் பண்ணலான் இருக்கோம். அவனை பொறுத்த வரைக்கும் நானும் அவனும் அங்கி மட்டும்தான் போகிறோன்னு நினச்சிட்ருக்கான். பட் நான் வந்துட்டு எங்கள் அம்மா, என்னோடய சிஸ்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு கீர்த்தி வீட்டிலேருந்து அவங்க அம்மா, அப்பா, அவங்க தங்கச்சி எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். ஸோ அதுவே அவனுக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். கத்திப்பாரா அப் டவுன் அந்த ஃபுட் கோர்ட் இருக்குல்ல, அங்கே தான் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அங்கே வந்துட்டு இந்த மாதிரி லைவாக வரைகிற கவுண்டர் இருந்தது. ஸோ அங்கிதா வந்து வரையலாம், ஏன்னா வந்துட்டு ஒரு ½ hour கிட்டே இருந்தது 12 o'clock ஆகிறதுக்கு. ஓகே அங்கிதா வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபர்ஸ்ட் உட்கார வச்சு ட்ரை பண்ணோம். பட் அவள் வந்து தலையை எப்படி திருப்பிட்டே இருந்தனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ ஃபோனில் வந்துட்டு ஃபோட்டோ கொடுத்தோன்னா அதை பார்த்து வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது, எப்படி வந்து அவ்வளோ லைவாக ரியலிஸ்டிக்காக வரைகிறாங்க அப்படின்றது. கீர்த்தி ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. அப்பாக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே சொல்லு. என் மதர் இன்லா, சிஸ்டர் இன்லாலாம் வந்துட்டாங்க. அவங்க ஆக்சுவலி ஒரு 10 minutes முன்னாடி ரீச் ஆகிட்டாங்க. 12 o'clock வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோவா? அங்கிதா இங்கே பாரு, அங்கிதா இங்கே பாரு. அங்கிதா நீங்க என்ன அவங்க கிட்ட போறீங்க? அவங்களுக்கு விஷ் பண்ண போயிட்டாங்க. ஏண்டி எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கேக் கட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவங்க வரைஞ்சி முடிக்கிறதுக்குமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வந்து ஐபாக்கோ போய் அப்படியே கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். கீர்த்திக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போவுமே ஐஸ்கிரீம் கேக் தான் நான் வாங்குவேன் ஐபாக்கோலேருந்து. ஸோ இந்த வாட்டியும் அதே தான். எத்தனை பேர் நிற்பாங்க அந்த ஃப்ரேம்குள்ள? இவ்வளவுதான் உங்க பாடி வரும். ஹாப்பி பர்த்டே உங்களுக்கு, கேக் எல்லாம் எங்களுக்கு, உனக்கு ஏத்த தக்காளி தொக்கு அதெல்லாம் பண்ண. இதுல போட்டோ வருதான்னு பாருங்க. சுத்தி உனக்கு வயசு என்ன? 35. 31. ஓஹோ. பாப்பாவா நம்மோ என்ன சாப்பிட்ட? ஹாப்பி பர்த்டே உங்களுக்கு. நீ போய் கூட அவனுக்கு ஆனா இது எடுக்கல.
காமிச்சு அவன் கேமரால அவங்க வரைஞ்சி வச்சிருந்த ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம கேக் கட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு வரப்போ அவங்க வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி போர்ட்ரேட் வரைகிறதுக்கு வந்து அவங்க 400 to 500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ டேலண்டடாக இந்த ஸ்கெட்ச் பண்ணுறது வந்து கஷ்டம் தான். அதுக்கு வந்து இவங்க கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் எஞ்சி கிச்சன் வந்தோடனே நான் பார்த்தேன்னா எங்கள் அம்மா வந்து பாயசம் செஞ்சு வச்சுருந்தாங்க. கீர்த்திக்கு வந்து பருப்பு பாயசம் ரொம்ப பிடிக்கும், அதனால் அதுக்கு செஞ்சுட்டாங்க. அங்கி பாப்பாவுக்கு ரொம்ப நாளாக வந்து சில்வரில் கொலுசு வாங்கணுன்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அவள் வந்துட்டு ஒரு கோல்டில் கொலுசு போட்டுருப்பா, அதில் வந்து சவுண்ட் கேட்காது. இப்போ அவள் நடக்க ஆரம்பிச்சிட்டனால இந்த மாதிரி கொலுசு வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கீர்த்தி வந்து சொல்லியிருந்தா ஓகே நான் என் பர்த்டே அன்றைக்கி வாங்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி போயிருந்தோம். ஜிஆர்டியில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஆனால் வந்து கீர்த்தி இந்த மாதிரி ரொம்ப சல் வேண்டாம், அவளுக்கே வந்து தூங்குறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சவுண்டு கேட்டுன்னு சொல்லிட்டு இருந்தனால நாங்கள் கொஞ்சமாக முத்து வச்சுருக்கிறத வாங்கிட்டோம். ஸோ ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணோம். அவளுக்கு ரெண்டுமே க்யூட்டாக தான் இருந்தது, ரெண்டுமே கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி தான் அவளுக்கு இருந்தது. போட்டிருக்கும் போது அவள் வந்து நார்மலாக நடந்தா எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஸோ ஆனால் லாஸ்ட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதாக வாங்கியிருந்தோம். ஆனால் இதுலேயுமே நல்ல சவுண்டு தான் வந்தது. பட் இன்னொன்று போட்டிருந்தது வந்து பயங்கர சல் இருந்தது, அதனால தான் இதை சூஸ் பண்ணோம். வா அங்க வா. அங்கு चल பண்ண अंकिता, நல்லா चल பண்ண அங்கு चल ஈவினிங் வந்து என்னோட ஃபேமிலியிலேருந்து என்னோட கசின்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு தான் வந்துட்டு அங்கி ரெடியாக இருக்கா க்யூட்டாக. இந்த ட்ரெஸ் வந்து அவளுக்கு 6 months இருக்கப்போ வாங்குது. இப்போ தான் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுது. அப்போ வந்து ரொம்ப கால் வரைக்கும் இருந்தது, இப்போ தான் கரெக்டாக இருக்குது. அடுத்து வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க டின்னருக்கு. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எதுனா பர்த்டே வந்தால் நாங்கள் வெளியில் தான் போய் ட்ரீட்க்கு போவோம். பட் இந்த வாட்டி வந்து ஓகே அம்மாவே வந்து நான் செய்கிறேன் அப்படின்னாங்க. வெளியில் சாப்பிட்றதோட அம்மா வந்து சூப்பராகவே செய்வாங்க. அதனால் ஓகேன்ட்டு பள்ளிப்பாளையம் சிக்கனும் செஞ்சுருந்தாங்க. சிக்கன் குழம்பு, பள்ளிப்பாளையம் சிக்கன் அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனால் செம்மையாக இருந்தது, ஹோட்டலில் இருந்த மாதிரியே அவ்வளோ டேஸ்டியாக செஞ்சுருந்தாங்க. என்னால் வந்து பொறுக்க முடியல. ஸோ நான் அப்பப்போ எடுத்து தொட்டு நக்கி சாப்பிட்டுட்டே இருந்தேன். என் வீட் சைடு ஃபேமிலி பார்த்திங்கன்னா என்னோடய கசின்ஸ் அப்படி இப்படின்ட்டு அவங்கள மட்டும் க்ளோஸ் சர்க்கிள் மட்டும் சேர்த்தாலே எங்களுக்கு வந்துட்டு ஒரு 15 to 20 members வந்துடுவாங்க. அதனால் எல்லா பர்த்டேக்குமே செம்ம ஃபன்னாக இருக்கும். எல்லோரும் ஒரு கெட் டுகெதர் மாதிரி மீட் பண்ணி ஜாலியாக இருக்கும். ஜூம் பண்ணுங்க. அதுக்கெல்லாம் மட்டும் அங்க பாரு, வாய பாக்குறா. செலிப்ரேஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கீர்த்திக்கு வந்து ஒரு ஸ்டேகேஷன் மாதிரி புக் பண்ணியிருந்தோம் ஈசிஆரில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் பர்த்டே அன்றைக்கி எங்களால் போக முடியல. ஏன்னா அவனுக்கு வந்து ஃபீவரிஷாக இருந்தது, ஃபீவர் கோல்டெலாம் நல்லா இருந்தனால. ஸோ நெக்ஸ்ட் டே தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம். போகிற வழியில் ஒரு காஃபி ஷாப் பார்த்தோம், நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஆல்சோ ஈவினிங் ஆகிடுச்சு, சரி கொஞ்சம் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறுத்தியிருந்தோம். ஆம்பியன்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்தது. சைக்ளோ இந்த கடை பேர், பட் பயங்கர காஸ்ட்லி. அங்கிதா அப்பா எங்க வரப்போறோம் நம்ம. ரெசார்ட் வந்துச்சு. ரெசார்ட் crocodile பேங்க் பக்கத்துல இருக்கு போலடா. அங்க பாரு.
ஸோ நான் புக் பண்ணியிருந்த ரெசார்ட் வந்து இன்டர்கான்டினென்டல் மகாபலிபுரம் ரோட்டில் இருக்குது. ஸோ இங்கே தான் 1 day ஸ்டேகேஷனுக்கு நாங்கள் புக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி தான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி சென்னையில் ஒரு ஹோட்டலில் போய் தங்குறது, அதுவும் இந்த மாதிரி ஒரு பெரிய 5 star ரெசார்ட்டில். ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். அங்கிட்டோ நம்ம காரை செக் பண்ணுறாங்க. இப்போ உள்ளே போகிறோம். இந்த ரெசார்ட்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், ஆம்பியன்ஸ், ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஓவராலாக ஸ்டே எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். ஏன்னா இந்த வீடியோலேயே ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டேக் கேர், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.